வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டைகர் ப்ரான்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பூண்டு ஒரு 20லேருந்து 30 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு தடவை சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்தாலும் ஓகே. நான் சாப்பர் வச்சுருக்கேன், அதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்தளவுக்கு ஒரு தடவை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னாவே இந்த மாதிரி வந்துடும். இப்போ கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா சாப் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம். நான் இதில் வினிகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸில் இந்த மாதிரி, அது பெரிய ப்ரான்ஸுங்கிறதுனால இடையில கீறி விட்டு உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா உப்பு காரம்லாம் இறங்கும். அந்த மாதிரி இப்போது இந்த மசாலாவை ப்ரான்ஸில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இது ஒரு ஓவர் நைட்டு வச்சு குக் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதோட டேஸ்ட் வெளியே மட்டும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிறது அவ்வளோவா உப்பு காரம் இறங்கி நல்லா இருக்காது. பெரிய ப்ரான்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் சின்ன ப்ரான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் செஞ்சிடலாம். நான் இதை முன்னாடி நைட்டே வாங்கி ஓவர் நைட் மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். இதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ப்ரான்ஸ் நல்லா ஓவர் நைட்டு மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதனால் நிறைய எண்ணெய் தேவைங்கிறது இல்லை. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஒன்றா இதில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வச்சு கொஞ்ச நேரத்துலேயே நிறைய தண்ணி விடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி வச்சு குக் பண்ணிக்கணும். அது நல்லா வெந்து சின்னதாக ஆயிரும், சுருண்டு வரும், ஒரு ரவுண்டான ஒரு ஷேப் வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கணும். இது பெரிய ப்ரான்ஸாக இருக்கிறதுனால ஒரு 10 to 12 மினிட்ஸ் குக் பண்ணணும். நல்லா சிம்லேயே வச்சு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இதாயிரும். இப்போது நல்லா ப்ரான்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு, வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளோட ப்ரான்ஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான ப்ரான்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.